ஹலோ மக்களே, வணக்கம். இது வந்து 30 டேஸ் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து டே 14 வீடியோ தாங்க இது. அன்றைக்கி வந்து லீவ் எனக்கு. சண்டே எடுத்த விலாக் தான் இது. சண்டே காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் அன்றைக்கி மாவு கொஞ்சம் சரி மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான்வெஜ் செய்கிற வேலை இல்லை. அதனால் வந்து சரி மாவு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு காலையில் ஊற வச்சிட்டேன். கொஞ்சம் சீக்கிரமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சரி ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஊறினோடனே சமைக்கும்போதே அப்படியே ஆட்டிடலாம் அப்படின்ட்டு கருப்பு உளுந்தும் அரிசி அதெல்லாம் போட்டு ஊற வச்சுருவேன். ரேஷன் அரிசி கொஞ்சம் போடுவேன், இட்லி அரிசி கொஞ்சம், அப்புறம் பச்சரிசி கொஞ்சம், இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுவேன். உளுந்து வந்து கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஒயிட் உளுந்தும். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் அதெல்லாம் போட்டு ஊற வச்சு நம்ம வீட்டிலே அரைக்கிற மாவு சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நாளே மாவு காலியாக இருந்ததா, தோசை மாவு இருந்துச்சு. ஆனால் வந்து ஊற்றிக்கல. சரி எனக்கு உப்புமா சாப்பிடணும் போல இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு உப்புமா சாப்பிட்டு. ரவை உப்புமா சூடாக சாப்பிட நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். நிறைய பேருக்கு உப்புமானா ஓடிடுவாங்க. ஆனால் வந்து எனக்கு சூடாக சாப்பிட பிடிக்கும். அதுவும் அதுலேருந்து சட்னி இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரை வச்சு சாப்பிட்றது அது ஒரு விதமான டேஸ்ட்டு. ஒரு சில டைம் அதுவும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்டாக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் அது மாதிரினா பிடிக்குது உப்புமாக்கு. உங்களுக்கெலாம் என்ன பிடிக்கும்? அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு தான் பண்ணியிருக்கேன். நார்மல் ரவை தான், சம்பா ரவை இருந்துச்சு. ஆனால் வந்து இவங்களுக்கெலாம் இறங்காது. நம்மளுக்கு பண்ணிக்கிறோன்னா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து மாவு நல்லா ஊற ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து ஒரு பக்கம் மாவை போட்டு விட்டு அந்த பக்கம் வந்து டிஃபன் பண்ணிக்கிட்டுருக்கேன். நம்ம வீடியோ எடுக்க தெரிஞ்சோன்னு தான் இது ஓட மாட்டேன்னுச்சு. அதாவது அரிசி போட்டோன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். எனக்கு வந்து கை கொஞ்சம் விரிஸ்ட்டு கொஞ்சம் பெயினாகவே இருக்குது. அதனால் வந்து கரண்டி வச்சு எடுத்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள். அந்த கை வந்து வளைச்சி எடுத்து போடும்போது கூட கொஞ்சம் ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா ஒரு சில டைம் என்னென்னா ஒரு கிண்ணம் மாதிரி அரிசியில் போட்டுருவேன். அந்த கிண்ணத்தில் வந்து எடுத்து வந்து போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி என்ன பண்ணேன், ஒரு பெரிய அரிக்கரண்டி இருந்தது. அதில் வந்து அரிக்கரண்டியில் எடுத்து வந்து அரிசியை வந்து போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் அரிசி தான் அரைப்பேன். அரிசி அரைக்கும் போது நல்லா கொஞ்சம் அரைச்சோன்னே அதுலேயும் கல்லுப்பு போட்டோன்னா அப்படியே நம்ம ரொம்ப அதில் வந்து கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் கிச்சடி இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. கிச்சடின்னு சொல்லிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் போடல, வெங்காயம் தக்காளி இது மட்டும்தான். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இறக்குறேன். நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான், அதனால் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப அளவுக்கு மீறி போக வேண்டாம். டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மக்களே, நல்லாயிருக்கும். ஓகேவா? அன்றைக்கி வந்து என்னென்னா அன்றைக்கி 3 டேஸுமே வந்து நான் கார்பு எடுத்துக்கிட்டேன். பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷினில் துணி போட்டாச்சு. சரி வீக்லி ஒன்ஸ் நம்ம பார்க்குற வேலை எல்லாமே பார்க்கணும் இல்லையா? இந்த கொடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னா நம்ம வெயில்லே துணி போட தேவையில்லை. மழை காலத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஷின்லலாம் போட்டுட்டு நம்ம ட்ரையரில் போடும்போது நல்லாவே புழிஞ்சிரும் இல்லையா? நல்லா புழிஞ்சிட்டு போடும்போது நல்லா துணி வெயில்லே கலந்து சுட்டு போகவும் போகாது, மழையில் நனையவும் நனையாது. நம்ம பாட்டுக்கு நல்லா காய்ச்சல்லே போட்டுட்டு எடுக்கலாம் மக்களே. அப்புறம் வந்து காலையில் பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டை பார்த்துப்பீங்க. நான் வந்து ஒரு ப்ரோட்டீனுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். உப்புமா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். சட்னி வந்து பச்சையாக அரைச்சிருந்தேன். வெங்காயம் தக்காளி அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு க்ரீன் சட்னி ஒன்று அரைச்சிருந்தேன். சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சையாக அரைச்சி தாளிச்சிருந்தேன். அதுதான் வந்து நான் மார்னிங் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம் இல்லையா நம்ம இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில். அதனால் வந்து 10:30 ஆயிடுச்சு அன்றைக்கி. அதனால் 11 மணிக்கு சாப்பிட்ணும். வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. பசியும் வந்துருச்சு. அதனால் வந்து காலையில் காஃபி எடுத்துக்கல. மார்னிங் வந்து அந்த உப்புமாக்கு இது ஒரு முட்டை சட்னி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு ஒரு பக்கம் மாவு போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சாப்பிட்டுட்டு தான் மிட்டில் வந்து நான் மார்னிங் குடிக்க வேண்டிய டீயை வந்து குடித்தேன். அப்புறம் மாவு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும்போது முட்டை அவிச்சிருந்தேன் இல்லையா, அது மத்தியானத்துக்கு சேர்த்து தான் வச்சுருந்தேன். அந்த முட்டையும் வச்சுக்கிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியிருந்தது. பக்கத்தில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருந்தது. இன்னொரு வந்து நம்ம முஸ்லீம் பொண்ணு ஒருத்தவங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட மேரேஜ் ஈவினிங் வச்சுருந்தாங்க. அதனால வந்து நம்ம சிம்பிளாக அன்றைக்கி வீட்டில் நான்வெஜ் செய்யலை. சரி நைட்டு அங்கே போகணும் அப்படின்ட்டு திரும்ப வீட்லேயும் பண்ணால் அப்படியே கிடக்கும் அப்படின்ட்டு செய்யலை. அதனால் குஸ்கா மாதிரி தக்காளி சாதம்னு சொல்லலாம், இல்லை குஸ்கான்னு சொல்லலாம், இல்லை பிரிஞ்சுன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன பேருன்னா வச்சுக்கலாம். நான் வெங்காயம் தக்காளி நிறைய கட் பண்ணியிருந்தேன். நல்லா வந்திருந்தது அன்றைக்கி. நம்ம எப்போதும் நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் நான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 1.5 டம்ளர் பக்கம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு நான் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த அரிசி ஊற வைக்கும்போதே அதையும் ஊற வச்சிட்டேன். சரி நல்லா ஊறட்டும் அப்படின்ட்டு. நல்லா ஓரளவுக்கு 1.5 ஸ்பூன் 1.5 கரண்டி அளவு கடலெண்ணெய் ஊற்றிட்டு
அப்புறம் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி மசாலா இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு புதினா கொத்தமல்லி அன்றைக்கி நான் சட்னியிலே போட்டேன் ஞாபகம் இல்லாமல், அதனால் இதில் போடுறதுக்கு ரொம்ப இல்லை. அப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்தது, கரம் மசாலா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தயிர் போட்டு நல்லா வதக்கிடும் போதே நல்லா நம்மளுக்கு அந்த பிரியாணியோட வந்துருச்சு. ப்ளைன் குஸ்கான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா அந்த கிரேவி வந்துச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா 1க்கு 1.5 ஊற்றினேன். 1க்கு 1.5 ஒரு டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி அதெல்லாம் ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியில் உங்களுக்கு எந்த மாதிரி எனக்கு நான் ஒரு 2 விசில் வச்சேன். ஒரு விசில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நான் ஆவியும் எடுத்துட்டு கிண்டி பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு மத்தியானம் என்னென்ன பண்ணேன்னா, காலையில் இன்றைக்கி டயட்டு ரொம்ப, அதாவது 3 நேரமுமே இன்றைக்கி கார்ப் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. காலையில் நம்ம ப்ரோட்டீன் அது மாதிரி தான் எடுத்துக்கிடுவோம் பெரும்பாலும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு உப்புமா சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி வீட்டில் இருக்கனால சரி இதை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நல்லா கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டேன். மத்தியானம் இந்த தக்காளி சாதமும் அப்புறம் ஒரு முட்டையும் வச்சு ஒரு தயிரும் வச்சு சாப்பிட்டேன் மத்தியானம். ஓகேவா, அதுக்கப்புறம் அன்றைக்கி சைட் பை சைடு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதாவது ஈவினிங் ஃபங்க்ஷன் போகணும், அதனால் மாவு அரைச்சாச்சு, துணி துவைச்சாச்சு. மத்தியானத்துக்குள்ள சமையல் தக்காளி சாதம் அப்புறம் முட்டை, அவ்வளோதான். இதெல்லாமே பண்ணியாச்சு மக்களே. அப்புறம் அன்றைக்கி நடக்க முடியல என்னால், டயர்டாகிடுச்சு. அதான் சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சுங்க. ஒரு 2 வாரம் இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஆனால் நம்ம மைண்டு ரொம்ப நம்மளை ப்ரெஷர் பண்ணி விடும், ட்விஸ்ட் பண்ணி விடும், நம்மளை இனிப்பு சாப்பிட சொல்லும். அப்படி சரி என்ன நீ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கியே, அதுக்கப்புறம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணும். இந்த மாதிரிலாம் தோணி தான் அன்றைக்கி அன்றைக்கி ஆக்சுவலாக நினச்சது நம்ம நைட்டு வேறு போயிட்டு அங்கே ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் மத்தியானம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இருந்துச்சு. ஆனால் முடியல என்னால். மத்தியானமே சாப்பிட்டேன் மக்களே. சாப்பிட்டு ஒரு ஈவினிங் ஒரு டீயும் குடிச்சிட்டு புளியந்தோப்புன்னு ஒரு இடம், அங்கே தான் நம்மளுக்கு கல்யாணம் வச்சுருந்தாங்க. அங்கே இங்கேருந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து லாங் ரொம்ப. அதான் அங்கே மேரேஜ் கரெக்டான டைமுக்கு போக முடியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டிராஃபிக்னால். அப்புறம் அங்கே போயிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு அப்புறம் அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட போயாச்சு மக்களே. அப்புறம் மத்தியானம் காலையில் உப்புமா, மத்தியானம் ரைஸு. இப்போ நைட்டுக்கு பார்த்திங்கன்னா கேட்கவே வேணாம், மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியில் ரொம்ப ரைஸ் ரொம்ப எடுத்துக்கல, பீஸு சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்வீட்டு பாதாம் அல்வான்னு நினைக்கிறேன், பாதாம் ஸ்வீட்டு. அதையும் சாப்பிட்டேன். அதில் பாதி சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு இடியாப்பத்தில் ஒரு 3/4 ரைஸ் வச்சது தான். வச்சதுலேயே நான் பாதி ரைஸ் தான் சாப்பிட்ருப்பேன். அப்புறம் கொஞ்சம் பீஸ் சாப்பிட்டேன். இப்படி தான் போச்சு மக்களே இந்த டே. அவங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச் மக்களே.